அப்படி என்ன அனுபவம் தாவீது உனக்கு? நம்ம அவர் சமூகத்துல போனாலே அவர் சமூகம் தான் நமக்கு நீரோட பாருங்க. எஸ், நம்ம எப்பவுமே நீர்க்கால்கள் ஓரத்துல இருந்திருந்து தான் நமக்கு பழக்கம் பாருங்க. இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் வேர்களை விட்டுத்தான் எனக்கு பழக்கம் பாருங்க. கால்வாய் ஓரத்துல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி உறிஞ்சி தான் எனக்கு பழக்கம் பாருங்க. இது ஒருவேளுக்கு விளங்க மாட்டேங்குதுங்க. எவன் ஏத்துக்கிறான்? இந்த மாதிரி ஒரு உன்னத அனுபவத்துக்கு நான் பங்காளின்னு சொன்னதா யார் என்ன செய்யறா? ஏற்றுக்கொள்கிறார். அவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன பண்ணி போட்டாங்க? ஓரம் கட்டிட்டாங்க. தாவீதோட இருதயத்தை ஊடுருவுகிற கர்த்தருடைய வேர்களின் வலிமையை அறியாதவங்க தாவீது என்ன செய்யறாங்க? ஓரம் கட்டி அவரை வலிமையற்றவர்களா பார்த்தாங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களை கூட சிலர் இன்னைக்கு ஓரம் கட்டி இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சாரத்தினுடைய வலிமையை விளங்காதவங்க உங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? ஓரம் கட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சமூகத்துல நீ நாட்டப்பட்டிருக்கிற ஒரு கிருபையின் பாத்திரம், என்னோட நீரோட அருகில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி உறிஞ்சி என்னுடைய உயிரோட்டத்தை அபரிமிதமாய் அனுபவிக்கிற கிருபையின் பாத்திரம் நீ. உனக்குள்ள ஆழமாய் ஊடுருவி இருக்கிற என்னுடைய வேர்கள் உறிஞ்சுவது என்னுடைய ஈரத்தை. ஆமென். நீ என்னுடைய சமூகத்தின் ஓரத்துல நடப்பட்டு என்னுடைய ஈரத்தை உறிஞ்சி அதனால சாரத்தினால நிரம்பி இருக்கிற பாத்திரங்கிறத அறியாத உலகம் ஒன்ன ஓரங்கட்ட பாக்குது. ஆண்டவர் சொல்றார், அது அவர்களுக்கு வாய்க்காது. எஸ், வாய்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டு அவருடைய சாரத்தால நிரம்பி இருக்கிற மனுஷனை ஓரங்கட்ட நினைச்சா சொல்லுங்க, நடக்காதியா? நடக்காது.